இந்த சம்பவத்தை இப்ப நினைச்சு பார்த்தாலும் ஏதோ நேத்து நடந்த மாதிரி அத்தனை தெளிவா ஞாபகம் இருக்கு. என் பேரு வேலுமணி. இப்ப 8 வருஷமா ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன். ஒரு சம்சாரம், 2 பிள்ளைங்கன்னு வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஆனா அப்ப நான் ஒரு பேச்சுலர். மயிலாப்பூர் சிட்டி சென்டர் வாசல்ல தான் வழக்கமா வண்டி நிப்பாட்டுவேன். அங்க வர்றவங்க ஓரளவுக்கு வசதியானவங்கங்கறதால மீட்டருக்கு மேல ஒரு 10 ரூபா கிடைக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அன்னைக்கு ஒரு நாள், பொங்கலுக்கு முந்தின நாள்னு நினைக்கிறேன். காலையில ஒரு 11 மணி இருக்கும். சிட்டி சென்டர் வாசல்ல ஆட்டோ போட்டுட்டு காத்துட்டு இருந்தேன். அப்பதான் அந்த பெண் வண்டி கிட்ட வந்தாங்க. பார்த்தாலே ஒரு வசதியான தோற்றம், நல்ல சிவப்பு நிறம். அவங்கள பார்த்ததும் எனக்குள்ள ஒரு சின்ன தயக்கம், அதே சமயம் ஒரு ஈர்ப்பு. எங்க மேடம் போகணும்னு மெதுவா கேட்டேன். அவங்க என்னை பார்த்துட்டு தாம்பரம் வர முடியுமாப்பான்னு கேட்டாங்க. சரிங்க மேடம், மீட்டர் போடவான்னு கேட்டதுக்கு அவங்க சிரிச்சுக்கிட்டே, மீட்டர் எல்லாம் வேண்டாம், நீ கேக்குறதை குடுக்குறேன்னு சொன்னாங்க. அப்ப ஏனோ தெரியல, மனசுல ஒரு குறும்புத்தனம். நான் எதை கேட்டாலும் குடுப்பீங்களான்னு கொஞ்சம் இழுத்துத்தான் கேட்டுட்டேன். கேட்டுட்டு ஐயோ தப்பா நினைச்சுப்பாங்களோன்னு ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். ஆனா அவங்க என்னை திட்டுறதுக்கு பதிலா ஒரு மாதிரியான பார்வையை வீசுனாங்க. உதட்டை கடிச்சுக்கிட்டு என்னை பார்த்த அந்த பார்வை, அதுவரைக்கும் ஒரு ஆட்டோ டிரைவரா என்னை மதிக்காத மத்தவங்க மத்தியில ரொம்ப புதுசா தெரிஞ்சது. வர்றேன், வண்டியை எடு அவங்க ஏறி உட்கார்ந்தாங்க. வண்டி ஓடும்போது கண்ணாடி வழியா அவங்களை பார்க்காம இருக்க முடியல. அவங்க ரொம்ப இயல்பா தன் புடவை தலைப்பை லேசா சரி பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுடைய அந்த தோற்றமும் பக்கத்துல வர்றா அந்த வாசமும் என்னை ஏதோ பண்ணுச்சு. நேரா தாம்பரம் சானட்டோரியம் போப்பா, அங்க போயிட்டு வழி சொல்றேன், பார்த்து ஓட்டுன்னு சொன்னாங்க. அவங்க பார்த்து ஓட்டுன்னு சொன்னதுக்குள்ள 1000 அர்த்தம் இருக்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு நடுக்கம். ஒரு வழியா அவங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். வீடு வாசல்ல நின்னதும், ஆட்டோல கொஞ்சம் சாமான்கள் இருக்கு, அப்படியே உள்ள கொண்டு வந்து வைப்பான்னு சொல்லிட்டு 2 பையை தூக்கிட்டு அவங்க வேகமா உள்ள போயிட்டாங்க. நானும் மத்த பைகளை தூக்கிட்டு உள்ள போனேன். அது ஒரு பெரிய பங்களா. உள்ள போனதும் அவங்க ஒரு கிளாஸ் ஜூஸ் எடுத்துட்டு வந்து, இந்தா இதை குடி, ரொம்ப களைப்பா இருப்பன்னு நீட்டுனாங்க. நான் அதை வாங்கி குடிக்கும்போது அவங்களுடைய அந்த அருகாமை எனக்குள்ள பெரிய பதற்றத்தை உண்டாக்கிச்சு. ரொம்ப தேங்க்ஸ்பா, ஒரு 10 நிமிஷம் இங்கேயே இரு, நான் அப்படியே குளிச்சிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க பெட்ரூம் பக்கம் போனாங்க. அவங்க நடக்கும்போது அவங்களுடைய அந்த நளினத்தை என்னால பார்க்காம இருக்க முடியல. கொஞ்ச நேரம் சோபாலையே உட்கார்ந்திருந்தேன். அமைதியா இருந்த அந்த பெரிய வீட்ல அவங்க குளிக்கிற சத்தம் மட்டும் கேட்டுச்சு. மனசு கேட்கல. ஏதோ ஒரு உந்துதல்ல மெதுவா பெட்ரூம் பக்கம் போனேன். பாத்ரூம் கதவு லேசா திறந்தே இருந்துச்சு. உள்ள அவங்க ஷவர்ல குளிச்சிட்டு இருந்தாங்க. உடம்பு முழுசும் சோப்பு நுரை. அந்த ஈரமான தோற்றத்துல அவங்களை பார்க்கும்போது என் மூச்சுக்காத்து வேகமா ஓடுச்சு. நான் அங்க நிக்கிறதை அவங்க கவனிச்சுட்டாங்களான்னு தெரியல. ஆனா அவங்க ரொம்ப மெதுவா சோப்பு போட்டு தேய்க்கிற விதமும் அவங்களுடைய அந்த அசைவுகளும் ஒரு விதமான அழைப்பு மாதிரியே இருந்தது. திடீர்னு அவங்க என்னை பார்த்துட்டாங்க. நான் அப்படியே உறைஞ்சு போய் நின்னுட்டேன். ஆனா அவங்க கோவப்படல. ஒரு சின்ன சிரிப்போட, இங்கேயே வந்துட்டியா, கில்லாடிதான் நீன்னு சொன்னாங்க. அப்படியே வேடிக்கை பாரு, நான் முடிச்சிட்டு வர்றேன்னு சொல்லிக்கிட்டே அவங்க குளிக்கிறதை ஒரு கலை மாதிரி செஞ்சாங்க. சோப்பு நுரை அவங்க உடம்புல வழியறதும் ஷவர் தண்ணி அவங்க மேல விழறதும் பார்க்கவே ஒரு கனவு மாதிரி இருந்துச்சு. தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு அவங்க பக்கத்துல போனேன். அவங்க ஷவரை நிறுத்திட்டு என் முகத்துக்கு நேரா அவங்களுடைய அந்த ஈரமான மேனியை திருப்புனாங்க. சோப்பு வாசனையோட ஒரு விதமான பெண்மை நாற்றம் கலந்து வீசுச்சு. எப்படி இருக்கு, கொஞ்சம் கவனிப்பியான்னு அவங்க கேட்ட அந்த வார்த்தையில இருந்த அதிகாரம் என்னை அப்படியே மண்டியிட வச்சது. அவங்களுடைய அந்த பாதங்களுக்கு பக்கத்துல உட்கார்ந்து ஒரு குழந்தையைப் போல அவங்களுடைய அழகை ரசிக்க ஆரம்பிச்சேன். அவங்க என் கையை பிடிச்சு மெதுவா பெட்ரூமுக்கு கூட்டிட்டு போனாங்க. உன் டிரெஸ்ஸை கழட்டுன்னு சொன்னாங்க. நான் ரொம்ப பதற்றமா என் சட்டையையும் பேண்ட்டையும் கழட்டுனேன். அவங்க என் பக்கத்துல வந்து அமர்ந்து, இதுக்கு முன்னாடி யாருக்கூடையாவது இப்படி இருந்திருக்கியான்னு கேட்டாங்க. நான் இல்லைன்னு தலையாட்டவும், அப்ப இது உன் முதல் முறையான்னு கேட்டுட்டு ரொம்ப அன்பாவும் அதே சமயம் ஆவேசமாவும் என்னை நெருங்குனாங்க. திடீர்னு அவங்களுடைய போன் அடிச்சது. இந்த நேரத்துல யாருன்னு நான் யோசிக்கும் போதே அவங்க போனை எடுத்து பேச ஆரம்பிச்சாங்க. ஹலோ டியர், போய் சேர்ந்துட்டீங்களா? நான் இப்பதான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்.
ஆமா புட்டுத்தான் நு ரொம்ப சாதாரணமா பேசிட்டு போனே வச்சாங்க. என் புருஷன்தான், அவனுக்கு வேற வேலையே இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் என்கிட்ட வந்தாங்க. அன்னைக்கு அவங்க எனக்கு காட்டுன அந்த அன்பு, அந்த வேகம் எல்லாம் இப்ப நினைச்சாலும் ஆச்சரியமா இருக்கு. உனக்கு என் மேல ஆசை இருக்குல்ல, அப்புறம் ஏன் தயங்குற? உனக்கு என்ன தோணுதோ அதைச் செய்ன்னு அவங்க சொன்னாங்க. நான் ஒரு மிருகம் போல அவங்களை அள்ளி அணைச்சுக்கிட்டேன். அவங்களுடைய அந்த மென்மையான உடம்பும் என் வேகமும் ஒன்னா கலந்த அந்த நிமிஷம், அந்த உலகமே எனக்கு மறந்த மாதிரி இருந்துச்சு. நாங்க அந்த நெருக்கத்துல திளைச்சுட்டு இருந்த அந்த 10 நிமிஷம் இருக்கே, அதுல அவங்க கொடுத்த உற்சாகம் என்னை வேற லெவலுக்கு கொண்டு போச்சு. நிறுத்தாதே, இன்னும் வேகமான்னு அவங்க முனகிக்கிட்டே இருந்தாங்க. நானும் என் முழு பலத்தையும் காட்டி அவங்களை அணைச்சுக்கிட்டு இருந்தேன். திடீர்னு அவங்க ஏதோ ஒரு சத்தம் கேட்டு ஹலோன்னு சொன்னாங்க. நான் ஏதோ போன் வருதுன்னு நினைச்சு திரும்பி பார்த்தா, அங்க நின்ன உருவத்தை பார்த்து என் ரத்தமே உறைஞ்சு போச்சு. அந்த பெரிய பெட்ரூம் வாசல்ல ஒருத்தர் நிக்கிறதை பார்த்து அப்படியே திகைச்சு போய் நின்னுட்டேன்.